பின்னைக்குள்ள என்ட்ரி பண்றேன். ரொம்ப பசி எடுத்துருச்சு. உட்லைன்ஸ்க்கு சாப்பிட போனோம். சூப்பர் சாப்பாடு. அதை முடிச்சுக்கிட்டு நேரா ஹோட்டலுக்கு போயிருந்தேன். நல்லா நீட்டா கிளீனா இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. வெளியில என்னடா காத்தடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தா வா, உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. கடல் வியூ. ஒரு நிமிஷம் என் உசிரே நிக்கிற மாதிரி ஆயிருச்சு. சில பேர் கொண்டதே கோலம் கண்டதே காட்சின்னு போறவங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. ஆனா தன் குடும்பத்தை தவிர்த்து வேற உலகம் தெரியாத பெண்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் தான். சாயந்தரம் ஆயிக்கிட்டே இருக்கு. வெளியில வியூ பாருங்க எப்படி இருக்கு. சூரியன் அஸ்தமாற நேரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பெரியவங்க சொல்லுவாங்க கடலுக்கு போனா கால் நிலைக்காம வரக்கூடாதுன்னு. கால் நிலைச்சாலும் சரி தலை முழுகினாலும் சரி நம்ம தரித்திரங்கள் எல்லாம் போவோன்னு நம்மளுக்கு ஒரு ஐதீகம். மறுநாள் காலம்பரையில சிற்றுண்டி எடுக்க போய்கிட்டு இருக்கிறேன். என்னடா சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இட்லி இருந்தது. ஓ மை காட், இங்க இட்லியா? அது முடிச்சுக்கிட்டு அப்படியே கடலோரத்துல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து எஸ்பி பாலாசரோட பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும். ஈவினிங் போல பினங் ஹில்லுக்கு போயிருந்தோம். இங்க ட்ரெயின் எடுத்து தான் போனோம். மேல இருந்து பார்த்தா பினங்கோட சிட்டிய அப்படி அழகா தெரியும். இங்குள்ள குரங்குங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். உள்ளுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்கு. அப்படியே நடந்து போனா பாக்கிறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும். நாங்க பெக்கில போய் சுத்தி பார்த்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு மேல ஒரு 6 முகம் கொண்டவர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட தரிசனம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் உச்சிக்கு போனோம். அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு. சுத்தி பூக்கள் எல்லாம் நட்டு வச்சு அழகா இருந்தது. நைட் வேற ஆயிருச்சு. பனிமூட்டம் வேற. எல்லாம் முடிச்சுக்கிட்டு கடைசி ட்ரெயின் எடுக்கும்போது திடீர்னு மழை. அந்த மலை துளி எப்படி விழுதுன்னு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இன்றைக்கு இங்கிருந்து நாங்க கிளம்புறோம். அப்படியே சைனீஸ் வெஜிடேரியன் கடையில போய் சாப்பிட்டுட்டு பினிங் டவுனுக்குள்ள வந்திருக்கோம். சரி, இப்போ ஒரு பொடி நடையா அப்படியே போயிட்டு வரலான்னு பினிங் ஸ்ட்ரீட்குள்ள இறங்கி அப்படியே அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, அவ்வளவுதான். பாய். பின்னே எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். எங்களுக்கு ரொம்ப மனக்கவலையா, ரொம்ப மனசுல நிம்மதி இல்லையா, அந்த நேரத்துல கெட்ட வழியில போகாம கண்ட பானங்கள் எல்லாம் எடுக்காம இந்த மாதிரி ரொம்ப தூரமா போய் மன நிம்மதி தேடுங்க.